அதிகாலை நேரம், அதிகாலை நேரம் பிரம்ம முகூர்த்தம் என்பது தேவதைகள் எல்லாம் பூலோகத்துக்கு வருகின்ற அற்புதமான வேளை. அந்த வேளையிலே நாம் செய்கின்ற நற்செயல்கள் நமக்கு இரட்டிப்பான பலன்களை தரும். பிரம்ம முகூர்த்தத்திலே நாம் செய்கின்ற வேலைகள் நமக்கு மிகப்பெரிய வெற்றிகளை தரும். அதன் காரணமாகத்தான் அதிகாலையிலே சந்தியாவந்தனம் செய்ய வேண்டும் என்று வைத்தார்கள். அதிகாலை வேளையிலே சந்தியாவந்தனம் செய்து இந்த காயத்ரி மந்திரத்தை ஜபிக்கும் போது இந்த காயத்ரி தேவியினுடைய அருளானது நமக்கு பல மடங்காக நம்முடைய ஆன்மாவிலே கலந்து அது நாம் செய்கின்ற செயல்களிலே எதிரொலிக்கும். நாம் என்ன ஒரு செயல்களை செய்தாலும் அதிலே பெரும் வெற்றி கிடைக்கும். குறிப்பாக குழந்தைகள், படிக்கின்ற வயதிலே இருக்கின்ற மாணவர்கள் இந்த வேளையிலே எழுந்து தங்களுடைய படிப்புகளை தொடங்க வேண்டும். அதிகாலையிலே எழுந்து இறைவனை மனப்பூர்வமாக வணங்கி தெரிந்த ஸ்லோகங்களை சொல்லி, ஒன்றுமே வேண்டாம், அதிகாலை எழுந்து ஓம் விநாயகாய நமக, ஓம் விக்னராஜாய நமக, ஓம் கணபதையே நமக இப்படி சொல்லலாம். உங்களுக்கு முருகனை பிடிக்கும் என்றால் ஓம் ஸ்கந்தாய நமக, ஓம் முருகாய நமக, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா என்று முருகப்பெருமானை வணங்கலாம். உங்களுக்கு எந்த தெய்வத்தை பிடிக்குமோ அந்த தெய்வத்தை அதிகாலையிலே எழுந்து விளக்கேற்றி வணங்க வேண்டும். அந்த பிரம்ம முகூர்த்தத்திலே நாம் தொடங்குகின்ற செயல்கள் எல்லாமே மிக மிக சிறப்பான ஒரு வெற்றியை நமக்கு கொடுக்கும். அதிகாலை எழுந்து இறைவனை வணங்கி நம்முடைய அன்றாட பணிகளை செய்பவர்கள் மிகப்பெரிய வெற்றிகளை வாழ்க்கையிலே பெறுவார்கள். உதாரணத்திற்கு நிறைய அரசியல் தலைவர்கள் இருக்கின்றார்கள், நிறைய மிகப்பெரிய மனிதர்கள், வாழ்க்கையிலே மிக உயர்ந்த நிலைக்கு சென்றவர்கள் எல்லாம் தூக்கத்தை மறந்தவர்கள். அதனால்தான் பட்டுக்கோட்டையார் அருமையாக பாடினார், தூங்காதே தம்பி தூங்காதே என்று. ஆகவே இந்த தூக்கம் என்பதை மறப்பவர்களுக்கு வாழ்வு மிகப்பெரிய இடத்தை, சரித்திரத்தையே ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த பிரம்ம முகூர்த்தத்தை பற்றித்தான் இன்றைய நாளிலே நாம் ஆன்மீக சிந்தனையிலே பார்க்க இருக்கின்றோம். பிரம்ம முகூர்த்தம் சந்தியா காலம். சந்தியா காலத்தில் நீராடி அவன் சன்னதி வருவார் ஒரு கோடி. கண்ணதாசன் மிக அழகாக பாடியிருப்பார். இந்த பிரம்ம முகூர்த்தம் என்பது அதிகாலை நேரம். இந்த அதிகாலை நேரத்திலே எழுந்து குளித்து வீட்டிலே விளக்கேற்றுவது என்பது நமக்கெல்லாம் அற்புதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். குறிப்பாக பெண்கள் விளக்கேற்ற வேண்டும்.